அட என்னடா எடுத்தோடனே தண்ணியை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் இருக்குல்லங்க, அதோட வேஸ்ட் வாட்டர் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப் லைன் அடைச்சிக்கிச்சுங்க உள்ள. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ண முடியல. அதை கிளியர் பண்ணுறது தாங்க இதில் சொல்யூஷன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங் மிஷின் பைப் லைன் அடைச்சதுனால நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பாருங்கள். இதில் தாங்க அந்த இடம், நீங்கள் பார்த்த இடம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ இதில் இறங்காமல் ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குங்க. ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணலான்னு சொல்லி நம்ம நிறையா வீடியோ பார்க்கும்போது நிறையா பேர் இதை தாங்க அந்த ஐடியா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஐடியாவை நம்மளே யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் உடனே மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேங்க. இதில் மொத்தம் 8 பவுடர் இருக்குங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எப்படி கிளியர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு ₹100 தாங்க வருது. அது யூபிஐ பேமெண்ட்னா இன்னும் கம்மியாகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுறது வாஷிங் மிஷினுங்க. இந்த வாஷிங் மிஷின் என்ன பண்ணுதுன்னா, இதோட வேஸ்ட் வாட்டர் இறங்காமல் கொஞ்சம் நாளாக அடைச்சிக்கிச்சுங்க. சரி என்னன்னு தெரியல. ஸோ நம்ம இதை எப்படி கிளியர் பண்ணலான்னு ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய யூடியூபர் என்ன சொன்னாங்கன்னா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பைப் லைனில் இருக்கிறது கொஞ்சமாக கிளியர் ஆகி நீங்கள் எப்பயும் போல் நார்மல் பைப் லைன் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணிட்டேன், போய் ஒரு சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2 பவுடர் முதல்ல எடுத்துக்கிட்டேங்க. 2 பவுடரை எடுத்துகிட்டு 2 பவுடரை வெட்டி இப்போ நான் கொட்டுறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். அது பக்கத்தில் கொட்டிடணும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த பைப் லைன் அடைச்சிருக்கோ அந்த பைப் லைன் பக்கத்தில் நல்லா கொட்டிடுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பைப்பு இதை கொட்டிட்டேன், ஒரு பாக்கெட்டை. ரெண்டாவது ஒரு பாக்கெட்டையும் வெட்டி கொட்டுவேன். நல்லா பாருங்கள். இப்போ இன்னொரு பாக்கெட் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டேன், அதையும் கொட்டிட்டேங்க. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அதை கொட்ட விடுவேன், கொஞ்சமாக கொட்டுவேன். இது கொட்டும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி பவுடர் கலந்த ஒரு சிகினா மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு உப்பு அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இதை கொட்டின அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் சொல்லியிருக்காங்க சுடுதண்ணி தான் காய வச்சு அதில் ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சுடுதண்ணி காயிருக்காண்டி வீட்டுக்குள்ள வந்துட்டேங்க. ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதுக்காண்டி சுடுதண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சுடுதண்ணின்ற பாருங்க, பச்சை தண்ணி பிடிச்சிட்டேன். பச்சை தண்ணி பிடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் இண்டக்ஷன் அடுப்பு ஒன்று இருந்துச்சுங்க. டக்குன்னு அதில் ஆன் பண்ணி விட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் வாட்டருக்காண்டி ஹீட் பண்ணிட்டேங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க. அப்படி நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. சரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொளார தூக்கிட்டு போயிட்டு அது பக்கத்தில் நின்றுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் லைட்டாக ஊற்றி பார்த்தேங்க. லைட்டாக ஊற்றினோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆசிட் மாதிரி புகையாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. தயவுசெய்து நீங்களாம் ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் 8-7 மூக்கில் ஏதாவது கெட்டிக்குங்க. ஏன்னா இதோட அந்த ஆசிட் வர்ற மாதிரி வர்ற புகை ரொம்ப ஒரு மாதிரி மூக்கில் ஏறுதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு தும்மலையும் ரெண்டாவது ஒரு மாதிரி இருமலையும் கொண்டு வந்துடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஊற்றும்போது பக்கத்தில் இல்லாமல் துணியை கட்டிட்டு இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஊற்றி அரை மணி நேரம் கழித்து தாங்க தண்ணியை திறந்து விட்றேன். இது என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் தண்ணியை திறந்து விட்டேன்னா இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்கள். இப்போ உங்களுக்கு தண்ணி போகிறது நல்லா தெரியுதாங்க. இந்த மாதிரி எனக்குமே இப்போ கிளியர் ஆகிருக்குன்னு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ நிறையா யூடியூபர் சொன்னது போனது உண்மைதான் போலங்க. ஸோ நீங்களுமே இந்த பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பைப் லைன் அடைச்சிருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் பெஸ்ட்டு ரிசல்ட்டை பெறுங்க. ஓகேங்க, பாய்ங்க, பார்க்கலாங்க.